தெய்வத்து மேல பக்தின்றது தெய்வத்து மேல நாம வைக்கிற அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணும்? தெய்வத்துக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். இது அப்பா அம்மா சொன்னாலும் வராது, சட்டம் சொன்னாலும் வராது. இந்த மனசே ஏத்துக்கிட்டா தான் வரும். சட்டத்தாலையும் ஒரு சிலதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த மனசு உன்னை ஏத்துக்குச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பரிபூர்ணமான அன்பு வைக்கிறதால இந்த மனசுல என்ன முடிவு பண்ணுவோம்? தெய்வத்துக்கு பிடிச்சதை நான் செய்வேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகும். தெய்வத்து மேல பக்தி வந்ததால, அன்பு வந்ததால நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும். சில மனிதர்களும் அப்படித்தான். வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவார்கள். அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பானதாகத்தான் இருக்கும். உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின்தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். எந்த சூழலிலும் சோர்ந்து போகாதீர்கள்.